ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் TeachMint ஆப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஆப் எதுக்காக, எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற கொஸ்டின் மார்க் எல்லாருக்குமே இருக்கும். இதோட மெயின் பர்பஸ் என்னன்னா, ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு நம்ம கூகுள் மீட் யூஸ் பண்ணுறோம். ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறதுக்கு கூகுள் கிளாஸ் ரூம் யூஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டு ஆப் யூஸ் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த சிங்கிள் ஆப்லேயே நமக்கு இருக்கு. இந்த TeachMint ஆப்பை யூஸ் பண்ணிட்டு நம்மளால ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ண முடியும். அந்த ஆன்லைன் கிளாஸை நம்மளால ரெக்கார்ட் பண்ணவும் முடியும். தென் ஈஸியாக அட்டெண்டன்ஸ் எடுக்க முடியும். தென் கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டியும் இது இருக்கு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இதில் ஆட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஈஸியாக நீங்கள் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலாம், உங்களோட ஸ்டடி மெட்டீரியல்ஸை ஷேர் பண்ணலாம், ஈவன் உங்களோட யூடியூப் லிங்க்கை கூட நீங்கள் இந்த ஆப்லேயே ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் ஆப்லேயே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நமக்கு இங்கே இருக்கு. ஸோ எப்படி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம கூகுள் பிளே ஸ்டோரில் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி எல்லா ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே மாதிரி TeachMint ஆப்னு டைப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது இந்த ஸ்க்ரீன் வரும். அதில் இன்ஸ்டாலை கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இப்போ இன்ஸ்டால் ஆன பிறகு ஓப்பன்ற ஆப்ஷன் வரும். ஸோ இந்த ஓப்பன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இது பியூர்லி ஃப்ரீ தாங்க. ஈஸியாக இந்த ஆப்லேயே நம்ம எல்லா ஃபெசிலிட்டியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒன்ஸ் நமக்கு இன்ஸ்டால் ஆன பிறகு ஓப்பன்ற ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த ஓப்பன் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து நிறைய லாங்குவேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ நீங்கள் அந்த லாங்குவேஜை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷ்னு நம்ம செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ நம்ம இங்கே நம்மளுடைய மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ உங்களோட மொபைல் நம்பர் இங்கே டைப் பண்ணிட்டு கிளிக் ஸ்டார்ட் பட்டன். ஸோ நம்ம மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ண உடனே நம்ம மொபைல் நம்பருக்கு OTP நம்பர் வரும். ஸோ அந்த நம்பரை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ ஆஸ் அ டீச்சராக நம்ம நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால ஸோ நம்மளுடைய நேமை நம்ம இங்கே என்டர் பண்ணணும். இங்கே நம்ம என்ன நேமை என்டர் பண்ணுறோமோ அந்த நேம் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விசிபிளாக இருக்கும். ஸோ நேமை என்டர் பண்ணிவிட்டு நம்ம டீச்சர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் ஆன பிறகு we are ready to create a classroom here. ஸோ இங்கே வந்து நம்ம கிளாஸ் ரூமுக்கு நேம் கொடுத்துக்கலாம். இதே நம்ம எந்த சப்ஜெக்ட்டுக்கு கிளாஸ் ரூம் க்ரியேட் பண்ணுறோமோ அந்த சப்ஜெக்டை நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாகவே நமக்கு சப்ஜெக்ட் நேம் டிஸ்பிளே ஆகும், நீங்கள் அங்கே சூஸ் பண்ணிக்கலாம். தென் கிளாஸ் ரூம் டைப் கோச்சிங் கிளாஸா இல்லை ஸ்கூல் இல்லை ஹாபிக்காக நீங்கள் டீச் பண்ணுறீங்களா, ஸோ என்ன ஆப்ஷன்ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்கூல் ஆப்ஷன் இங்கே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டினியூவை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நமக்கு கிளாஸ் ரூம் வந்து க்ரியேட் ஆயிருக்கு. கிளாஸ் ரூம் க்ரியேட் ஆன உடனே நம்மளால இது ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை ஷேர் பண்ண முடியும். த்ரூ நம்ம கிளாஸ் ரூம் ஐடியை பாஸ் பண்ணிவிட்டும் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம என்ரோல் பண்ண வைக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம இன்வைட் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தும் நம்ம லிங்க்கை வந்து ஜாயின் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் ரூம் ஐடி பக்கத்தில் ஒரு காப்பி பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கிளாஸ் ரூம் வந்து காப்பி, அந்த ஐடி காப்பி ஆகிடும். ஸோ நம்ம த்ரூ வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பலாம். அப்படி இல்லைனா இன்வைட் ஸ்டூடெண்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணோம்னா எந்த குரூப்பில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அந்த குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு சென்டு கொடுத்தோம்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக அங்கே லிங்க் வந்து உங்களுக்கு சென்ட் ஆகிடும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்மளோட கிளாஸ் ரூமில் அவங்களால ஜாயின் பண்ணிக்க முடியும். த நெக்ஸ்ட் ஒன் ஃபீஸ் ஆப்ஷன் இருக்குது. இது நமக்கு அப்ளிகபிள் இல்லை. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கோச்சிங் கிளாஸோ இல்லை டியூஷனோ கண்டக்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஃபீஸ் ஆப்ஷன் மூலயமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். தென் டைம் டேபிள் ஆப்ஷன் இருக்கு. இந்த டைம் டேபிளில் வந்து நமக்கு எப்போல்லாம் ஆன்லைன் கிளாஸஸ் வருது ஸோ அந்த டீட்டெயில்ஸை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டியூஸ்டே கிளாஸ் இருக்குன்னா நான் டியூஸ்டே செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட டைமிங் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக ஃப்ரம் 9 AM இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன டைமிங் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைமிங்கை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தென் அப்டேட் கிளாஸ் ரூம் கொடுத்தீங்கன்னா அந்த டைம் வந்து அலாட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இதில் நீங்கள் இன்னும் சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா இங்கே பென் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா என்ன சேஞ்சஸ் இருக்கோ அந்த சேஞ்சஸை நீங்கள் பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் வந்து அப்டேட் கிளாஸ் ரூம் கொடுக்கணும். அப்டேட் கிளாஸ் ரூம் கொடுத்தா மட்டும்தான் உங்களோட சேஞ்சஸ் எல்லாமே அங்கே அப்டேட் ஆகும். ஓகேங்களா. தென் அபவுட் டீச்சர் வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஆப்ஷன். உங்களை பற்றி நீங்கள் வந்து இன்ட்ரடக்ஷன் இங்கே கொடுத்துக்கலாம். அபவுட் கிளாஸ் ரூமில் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்ட்ரடக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இதுக்காக இந்த ஆப் யூஸ் பண்ணுறோம், நீங்கள் எப்படிலாம் இந்த ஆப்பில் வந்து இன்டராக்ட் பண்ணலான்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துக்கலாம். தென் மேலே நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டெஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த டெஸ்ட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து நமக்கு இங்கே எனேபிளாக இருக்கும். ஸோ க்ரியேட் டெஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள்.
இதில் எம்சிக்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, சப்ஜெக்டிவ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. எம்சிக்யூ ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ணலாம். சப்ஜெக்டிவில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொஷின்ஸ் மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டாப்பிக்கை வந்து என்டர் பண்ணணும். தென் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆப்ஷன் தான் நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் என்றைக்கு நீங்கள் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு கண்டக்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த டேட்டை நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு எந்த டைமிங்கோ அந்த டைமிங்கும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிஎம்ஆ ஏஎம் ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தென் டியூரேஷன்ஸும் நம்ம கொடுத்துக்கலாம், எவ்வளோ நேரத்தில் அவங்க எழுதணும். ஸோ டியூரேஷன் வந்து இன் மினிட்ஸ் தான். ஸோ 1 hour டெஸ்ட்டாக இருந்தால் நம்ம 1 hour அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ 60 minutes டியூரேஷன்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து 5 கொஷின்ஸு நான் கொடுக்குறேன். தென் ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் நம்ம எவ்வளோ மார்க் அலாட் பண்ணுறோம் அதுவும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். தென் கண்டினியூ ஆப்ஷனை கொடுக்கணும். ஸோ இந்த கண்டினியூ ஆப்ஷன் நம்ம கொடுத்தோம்னா நம்மளோட கொஷின் பேப்பரை நம்ம இதில் ஆட் பண்ணணும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இங்கே டைமிங் நம்ம கொடுக்குறோம் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து டெஸ்ட்டு டைமிங் நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் 28th நான் கொடுத்தேன்னா கரெக்டாக அந்த 28th பர்டிகுலர் டைமுக்கு மட்டும்தான் வந்து நம்மளோட டெஸ்ட் எனேபிளாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்டை வந்து ஸ்டூடெண்ட்ஸால் ஓப்பன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் டைமில் ஓப்பன் ஆகிட்டு அந்த டியூரேஷன் வரைக்கும் தான் அது எனேபிளாக இருக்கும். அந்த டியூரேஷன் கம்ப்ளீட் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக அது டைம் பாஸ்ட் அவுட்னு வந்துடும். ஸ்டூடெண்ட்ஸால் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ண முடியாது, பட் ஸ்டூடெண்ட்ஸால் சொல்யூஷன்ஸை மட்டும் பார்க்க முடியும். ஸோ கண்டினியூ கொடுத்துட்டு இங்கே நம்ம ஆட் கொஷின் பேப்பர் ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் 6 ஃபைல்ஸ் வரைக்கும் நம்மளால் அப்லோட் பண்ண முடியும். ஸோ இமேஜஸாகவும் அப்லோட் பண்ணலாம், பிடிஎஃபாகவும் அப்லோட் பண்ணலாம். ஸோ நான் பிடிஎஃப் செலக்ட் பண்ணேன்னா ஸோ நம்ம என்ன டெஸ்ட் வைக்க போகிறோமோ அந்த பிடிஎஃபை வந்து நம்ம எங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். தென் எவ்வளோ ஃபைல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 6 ஃபைல்ஸ் வரைக்கும் ஆட் பண்ண முடியும். தென் கண்டினியூ ஆப்ஷன் இங்கே கொடுங்க. ஸோ டெமோ வரும், அந்த டெமோட லேட்டர்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு என்ன ஆன்சரும் நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் நான் இங்கே 5 கொஷின்ஸ் மட்டும் கொடுத்தேன். ஸோ ஒவ்வொரு ஃபஸ்ட்டு கொஷின்ஸ்க்கு என்ன ஆன்சர்ன்றதை நீங்கள் கொடுத்துடலாம். செகண்ட் கொஷினுடைய ஆன்சர், தேர்ட், தென் ஃபோர்த், தென் 5th. ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸை கொடுத்துட்டு நம்ம சேவ்னு கொடுத்துக்கலாம். சேவ்னு கொடுத்தோம்னா ஸோ நம்மளோட ஆன்சர்ஸ் எல்லாமே சேவ் ஆகிரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணும்போது நம்மளுடைய கரெக்ட் ஆன்சரும் ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆன்சரும் மேட்ச் பண்ணி தான் இதை ஆன்சர் ஷீட்டை வந்து எவாலுவேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மார்க் அலோகேட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் அ ப்ரொசீஜர் ஃபார் தி எம்சிக்யூ டெஸ்ட். இதுலேயே வந்து நம்ம சப்ஜெக்டிவ் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம டெஸ்ட் நேம் இங்கே டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு என்றைக்கு நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோமோ அந்த டெஸ்ட் இந்த டேட்டை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு தென் டைமிங்கும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் டைமிங் மென்ஷன் பண்ணிவிட்டு தென் டியூரேஷன்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிவிட்டு ஆட் அட்டாச்மெண்ட்டில் நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எந்த டெஸ்ட்டோ அந்த டெஸ்ட்டோட டாக்குமெண்ட்ஸை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். டியூரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், கம்பல்சரி நம்ம டியூரேஷன் என்டர் பண்ணணும். ஓகேங்களா? தென் சேவ் அண்ட் கிரியேட்டு நம்ம கொடுத்தோம்னா இட் ஆஸ்க் யூ, அதாவது இந்த டெஸ்ட்டு கிரியேட் ஆகிருக்கு வெதர் யூ வாண்ட் டு ஆட் அ சொல்யூஷன் ஃபார் த டெஸ்ட். நம்ம எப்படி 1 மார்க்குக்கு வந்து சொல்யூஷன் கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம தியரி ஆன்சர்ஸ்க்குமே தியரி கொஷின்ஸ்க்குமே நம்ம ஆன்சர்ஸ் கொடுக்கணும்னு நினச்சோம்னா ஆட் சொல்யூஷன் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப்னு கொடுத்துக்கலாம். ஸோ இது என்ன ஆகும்னா ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பர்டிகுலர் டைமில் வந்து அவங்களால இந்த டெஸ்ட்டை ஓப்பன் பண்ண முடியல. ஸோ ஆஃப்டர் பர்டிகுலர் அலாட்டட் டைமுக்கு அப்புறம் தான் அவங்க ஓப்பன் பண்ணுறாங்கன்னும் போது சொல்யூஷன் அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ லைக் திஸ் யூ கேன் கண்டக்ட் எ டெஸ்ட். ஓகேங்களா? தென் இன்கேஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்ட்டை அட்டன் பண்ணிட்டாங்க. ஸோ அட்டன் பண்ண டெஸ்ட்டை வந்து நம்ம எப்படி எவாலுவேட் பண்ணலாம்? ஸோ இந்த ஆப்லேயே நம்மளால் ஈஸியாக வந்து எவாலுவேட் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நான் இங்கே டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து ஒன்லி 1 ஸ்டூடெண்ட் தான் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து இங்கே டெஸ்ட்டை அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. தென் எவ்வளோ பேப்பர்ஸ் நீங்கள் எவாலுவேட் பண்ணியிருக்கீங்க அதுவும் வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது அவங்களோட நேம் ப்ளஸ் எவாலுவேட்ன்றது பக்கத்துலேயே டிஸ்பிளே ஆகும். அந்த எவாலுவேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபைல் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்க அப்லோட் பண்ண பேஜ் உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ இந்த பேஜுக்கு பாட்டமில் பென்னுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பென் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க் வந்து இங்கே அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ அலோகேட் பண்ண பிறகு இந்த டன்னுன்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது அங்கே சேவ் ஆகிடும். இங்கே நம்ம ஸ்கோரை என்டர் பண்ணிவிட்டு நம்ம இங்கே சேவ்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக எவாலுவேட்டும் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த ஃபெசிலிட்டியும் நமக்கு இந்த டெஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. த நெக்ஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட். இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஷனில் போனீங்கன்னா இந்த குரூப்பில் இந்த கிளாஸ் ரூமில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் ஆகியிருக்காங்களோ அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸும் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ ஸ்டூடெண்ட்டோட நேம் ஆஸ் வெல் அஸ் அவங்களுடைய ஃபோன் நம்பரும் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கால் பண்ணுறதா வந்து இந்த கால் ஆப்ஷன் கொடுத்து அவங்களுக்கு நம்ம ஃபோன் கால் மூலயமா we can make a call to them also. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபெசிலிட்டியும் இருக்குது. தென் த்ரூ சேட் ஆப்ஷன்ஸ், சேட் ஆப்ஷன் மூலயமா we can chat with the ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. தென் இந்த நோட்டீஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்வே பண்ணணும்னா இந்த நோட்டீஸ் போர்டில் நம்ம கன்வே பண்ணலாம். ஆட் நோட்டீஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நம்ம நோட்டீஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ளஸ் ஏதாவது நம்ம அட்டாச் பண்ணணும், ஏதாவது நம்ம பேம்ப்ளெட்டோ இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம அட்டாச் பண்ணணும்னா ஆட் அட்டாச்மெண்ட் கொடுத்து ஒரு பிடிஎஃபாவோ ஒரு இமேஜாவோ நம்மளால் அப்லோட் பண்ண முடியும். தென் the next one is assignment. So as a test நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அசைன்மெண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் நம்மளால் அசைன்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ கிரியேட் அசைன்மெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் இந்த சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ நம்மளோட டாபிக் நம்ம சாப்டர் 1 கொடுக்குறதா இருந்தால் சாப்டர் 1ன்னு கொடுத்துக்கலாம். தென் என்றைக்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணுமோ அந்த டேட்டு, அவங்களோட சப்மிஷன் டைம் எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த அசைன்மெண்ட்டுக்கு எவ்வளோ மார்க்ஸ் நம்ம அலாட் பண்ணுறோமோ அந்த மார்க்ஸையும் கொடுத்துட்டு ஸோ அசைன்மெண்ட்டுக்கு நம்ம கொஷின்ஸ் கொடுக்குறதா இருந்தால் இந்த ஆட் அட்டாச்மெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் டாக்குமெண்ட்ஸு இதை நம்ம என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸோ பிடிஎஃபோ இல்லை இமேஜாவோ நம்ம கொஷின்ஸ் கொடுக்க போகிறோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே நம்ம கொடுத்துடலாம். ஸோ கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து அட்டாச் ஆகிடும். தென் சேவ் அண்ட் கிரியேட்டுன்னு கொடுத்தோம்னா நமக்கு அசைன்மெண்ட்டும் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அசைன் ஆகிடும். ஸோ அந்த அசைன்மெண்ட்டுக்கும் நீங்கள் ஆன்சர் சொல்யூஷன் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் ஆட் சொல்யூஷன் கொடுத்துட்டு நீங்கள் அந்த பிடிஎஃபை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அசைன்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இங்கே அலாட் ஆகிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் இதை எனேபிள் பண்ணிவிட்டு 28th அந்த பர்டிகுலர் டைம்குள்ளே அவங்க வந்து அந்த சப்மிட் பண்ணணும், அந்த அசைன்மெண்ட்ஸை வந்து அவங்க சப்மிட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்டடி மெட்டீரியல். இந்த ஸ்டடி மெட்டீரியலில் நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. யூடியூப் வீடியோவாக கூட நம்ம இங்கே அப்லோட் பண்ண முடியும். ஸோ ஆட் யூடியூப் வீடியோ செலக்ட் பண்ணோம்னா நம்மளோட டைட்டில் கொடுத்துட்டு நம்ம யூடியூபோட லிங்க் கொடுத்துட்டு நம்ம இங்கே ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபெசிலிட்டியும் இதில் இருக்குது. தென் இமேஜஸாக கூட நம்மளோட கண்டென்ட் அப்லோட் பண்ணலாம், இல்லை ஒரு பிடிஎஃபாக கூட நம்மளோட கண்டென்ட்டை அப்லோட் பண்ணலாம். ஸோ ஆட் டாக்குமெண்ட் ஆட் இமேஜஸ்ன்னு கொடுத்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டீச் பண்ண போகிறோம், என்ன மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அது எல்லாமே வந்து நம்ம இதில் அப்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபெசிலிட்டியும் இதில் இருக்குது. பாருங்கள், சிங்கிள் ஆப்லேயும் நம்மளால் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண முடியுது, அசைன்மெண்ட்டும் கொடுக்க முடியுது, ஸ்டடி மெட்டீரியலும் இருக்குது. ஸோ ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு கோ லைவ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு இந்த ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து மைக் ஆன், நம்ம மைக்ரோஃபோன் ஆன் பண்ணிக்கலாம், வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். தென் இங்கே ரெக்கார்டிங் வந்து டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்குது. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்கார்டிங் வந்து ஆன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம ஒன்ஸ் நம்ம உள்ளே என்டர் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கிளாஸ் வந்து ரெக்கார்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். தென் இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நம்மளோட கிளாஸ் ரூமில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இதில் ஈஸியாக அவங்களால ஜாயின் பண்ண முடியும். ஸோ இந்த கோ லைவ் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்மளோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஈஸியாக இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆப்ஷன்ற பட்டன் இருக்குது. இந்த ஆப்ஷன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூ ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்மளோட கிளாஸ் ரெக்கார்டிங்கை வந்து இங்கே காட்டுது. இது ஆன் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால ஸோ நம்மளோட கிளாஸ் வந்து இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இதை ஆஃப் கொடுத்தீங்கன்னா ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் ஆகிடும். தென் ஒன் மோர் ஆப்ஷன் வந்து மேக் லைவ் கிளாஸ் பப்ளிக். ஸோ சம்டைம்ஸ் வந்து ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம குரூப்பில் அவைலபிளாக இல்லை. ஸோ அவங்களுக்கு நம்ம தனியாக லிங்க் ஷேர் பண்ணணும்னா நீங்கள் இந்த வந்து ஆன் ஸ்டேட்டில் மாட்டிட்டு இந்த நீங்கள் லிங்கை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷேர் கொடுக்கும் போது உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இதில் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நமக்கு மெனி மீடியம்ஸ் அது. இதில் நீங்கள் எந்த மீடியமில் நீங்கள் லிங்க் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வாட்ஸ்அப்பில் செலக்ட் பண்ணேன்னா வாட்ஸ்அப்பில் இந்த மீட்டிங்கோட லிங்க் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஷேர் ஆகும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மீட்டிங்கில் ஜாயின் பண்ணிக்க முடியும். தென் நெக்ஸ்ட் வந்து ஷேரிங்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஷேர் ஸ்க்ரீன், ஃபோட்டோ, பிடிஎஃப். ஸோ நம்ம எப்படி நம்ம நார்மல் ஆன்லைன் கிளாஸில் ஒரு ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம கண்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை இமேஜஸாக ஷேர் பண்ணலாம், இல்லை பிடிஎஃபாகவும் நம்மளால ஷேர் பண்ணிக்க முடியும். ஈவன் நம்ம யூஆர்எல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கண்டென்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தென் ஒயிட் போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ தேர். ஸோ ஒயிட் போர்டில் நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருந்தால் யூ கேன் யூஸ் திஸ் ஒயிட் போர்ட். இல்லை நிறைய ஒயிட் போர்ட் பேஜ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ பேஜஸ் வேணாலும் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த ஒயிட் போர்டு க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் யூ கேன் யூஸ் அ க்ளோஸ் பட்டன் ஹியர். ஸோ நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம பண்ணுற எல்லா ஆக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம மீட்டிங் எண்ட் பண்ணுறதா இருந்தால் நம்ம இங்கே எண்ட் கொடுத்துட்டு நம்ம வெளியே வந்துடலாம்.
ஸோ நம்ம கண்டக்ட் பண்ண எல்லா கிளாஸஸுமே ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸை நமக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ வித்தின் 24 ஹவர்ஸில் நம்மளோட வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் ஆகி இங்கே நமக்கு அப்லோட் ஆகிடும். ஸோ அப்லோட் ஆன வீடியோஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் விசிபிளாக இருக்கும், டீச்சர்ஸ்க்குமே விசிபிளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்கலாம். இதுதான் ரொம்ப அட்வான்டேஜ் இந்த ஆப்பில். பிகாஸ் இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டூடெண்ட் மிஸ் பண்ணியிருந்தாலும் ஸோ அவங்களோட வீடியோஸ் வந்து இங்கே அப்லோட் ஆகுறதுனால அவங்க டைம் கிடைக்கும் போது அந்த வீடியோஸ் அவங்களால பார்த்துக்க முடியும். தென் இதை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம மொபைல்லையும் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் இதை யூடியூப்ல ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஷேர் ஆன்ல யூடியூப்னு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதில் ஷேர் ஆகும். இல்லை அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த அதர்ஸ் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ வந்து வேறு யாருக்காவது த்ரூ வாட்ஸ்அப்பில் நீங்கள் வேறு யாருக்காவது ஷேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம், இல்லை ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்க்கோ, இல்லை வந்து நம்மளோட பிரின்சிபல் கரஸ்பாண்டன்ட் இவங்களுக்கு நம்ம அந்த வீடியோஸ் நம்மளோட லைவ் கிளாஸ் வீடியோ நம்ம ஷேர் பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம இந்த அதர்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ இதில் வாட்ஸ்அப் நம்ம செலக்ட் பண்ணோம்னா வாட்ஸ்அப்பில் த்ரூ லிங்காக வந்து அவங்களுக்கு இது ஷேர் ஆகிடும். ஸோ அவங்க ஈஸியாக அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட லைவ் வீடியோ வந்து அவங்க வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து இந்த ஆப்பில் இருக்குது. ஒரு சிங்கிள் ஆப்லேயே வந்து நம்மளால் மீட்டிங் கண்டக்ட் பண்ண முடியுது. அந்த மீட்டிங்கை ரெக்கார்ட் பண்ணி ஃபியூச்சர் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் மிஸ் பண்ணாலும் அவங்க வரி ஆகாமல் அந்த கிளாஸஸ் எல்லாமே அவங்க எடுத்து பார்த்துக்கலாம். அந்த கண்டென்ட் எல்லாமே அவங்களால லேர்ன் பண்ணுற ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ டீச்சர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்பில் மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறது, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே வந்து சிங்கிள் ஆப்லேயே நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆப் வந்து ரொம்ப ஈஸி இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், ரொம்ப டஃப்பானது கிடையாது. நம்ம ஈஸியாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து டீச்சர்ஸ்க்கு இதில் இருக்கு. ஸோ நீங்களும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆப் வந்து ஈஸி இம்ப்ளிமெண்டேஷனாகவே இருக்கும். தேங்க்யூ.